ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கொஷின் லீட் கோட் நம்பர் 121 பெஸ்ட் டைம் டு பை அண்ட் செல் ஸ்டாக் பார்க்க போகிறோம். இதில் என்னென்னா ஒரு அரே கொடுத்துருவாங்க, இன்டிஜர் அரே. அதெல்லாம் வந்து ப்ரைஸஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து மினிமம் ப்ரைஸுக்கு வாங்கி மேக்ஸிமம் ப்ரைஸுக்கு செல் பண்ணால் எவ்வளோ தூரம் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி அதில் மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்கிறது வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க 715364. இதில் என்னென்னா ஏன் 5 ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்கன்னா, 1ங்கிறது தான் வந்து மினிமம் ப்ரைஸ். ஸோ அன்னைக்கு வாங்கி நம்ம வந்து ஃபிஃப்த் டே அன்னைக்கு 6 அந்த ப்ரைஸ் 6ஆக இருக்கும்போது செல் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் 5ன்னு கிடைக்கும். அதனால தான் அதை ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதுக்காக நம்ம வந்து 2 அப்ரோச் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அப்ரோச் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச். ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்னாலே தெரியும், நெஸ்டட் லூப் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்பயும் போல் 2 லூப் க்ரியேட் பண்ணிக்கணும். ஃபார் லூப் ஃபஸ்ட்டு ஐன்னு வச்சு ஒன்று ட்ராவல்ஸ் பண்ணுறேன். ஐங்கிறது 0th இண்டெக்ஸ்லேருந்து போகக்கூடியது. அதே மாதிரி நெஸ்டட் லூப்பாக உள்ளே வந்து ஜே போட்டுக்கிறேன். ஜே வந்து என்னன்னா ஐக்கு நெக்ஸ்ட் நம்பர்லேருந்து போகக்கூடியது. ஸோ வந்து i+1 போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ரிமைனிங்லாம் இது சேமாக இந்த ஐக்கு போட்ட மாதிரியே மென்ஷன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த லூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டிஜர் கிரியேட் பண்ணிப்போம். இது வந்து என்னத்தை ஸ்டோர் பண்ண போகுதுன்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை ஸ்டோர் பண்ண போகுது. இனிஷியலாக வந்து 0ன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 2 அரேயும் லூப் பண்ண போகிறோம். அரேவை 2 டைமாக நெஸ்டட் லூப்பில் போட்டு லூப் பண்ண போகிறோம். அது எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இப்போ அந்த எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். கொடுத்த மாதிரி 7 1 5 3 6 4 கொடுத்துருந்தாங்க இல்லையா. இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா 7ங்கிற வேல்யூவை வச்சுட்டு மிச்ச வேல்யூவெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும். இதுலேருந்து இந்த அன்னைக்கு வாங்கினா நம்மளுக்கு வந்து மிச்ச அன்னையில் என்னைக்கு விற்றா நம்மளுக்கு வந்து அதிக ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தான் இந்த நெஸ்டட் லூப் யூஸ் பண்ணுறோம். ஸோ மேக்ஸ் வந்து 0ன்னு செட் பண்ணிவிட்டு நம்ம இந்த லூப்புக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணலான்னா கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இப்போ ப்ரைஸஸ் ஆஃப் ஜே, ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் தான் வேணுங்கிறதுனால நம்மளுக்கு அடுத்த இருக்க டேஸ்லேருந்து இப்போ இருக்க நம்மளோட டே வந்து சப்ராக்ட் பண்ணாலே கிடச்சிரும். ஸோ நம்மளோட இந்த ப்ரைஸஸ் ஆஃப் ஜேலேருந்து ப்ரைஸஸ் ஆஃப் ஐயை சப்ராக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ வந்து நம்மளோட கரண்ட் மேக்ஸ் வேல்யூவோட கிரேட்டராக இருந்ததுன்னா நம்ம வந்து அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு டைம் ஒரு ப்ராஃபிட் வரும். அதில் மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை வந்து இந்த மேக்ஸ்ன்ற இன்டீஜரில் போட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸோ ஃபைனலி என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து மேக்ஸை ரிட்டர்ன் பண்ணிடுவோம். நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் என்னன்னு கிடச்சிரும். இந்த கண்டிஷன் வந்து நம்ம வந்து இஃப்குள்ளே போட்டுக்கணும். இஃப் அப்படின்னு போட்டு இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம்னா மேக்ஸோட வேல்யூவை இதை எழுதிக்க வேண்டியதான். மேக்ஸோட வேல்யூவாக தூக்கி இதை எழுதிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு டைம் ட்ராவல்ஸ் ஆகும்போது நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் வேல்யூ வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஃபைனலி வந்து ஒரு வேல்யூ இருக்கும், அதுதான் வந்து இருக்கிறதுலே மேக்ஸிமம் ப்ராஃபிட்டாக நம்மளுக்கு இருக்கும். கூட ரைட் பண்ணியாச்சு. இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்மளது ரன் ஆகுது, பட் வந்து டைம் லிமிட் வந்து எக்ஸீட் ஆகுது. ஏன்னா வந்து இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்சுங்கிறது நம்மளுக்கு வந்து அரே வந்து மினிமமாக இருக்க வரைக்கும் தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் வந்து அரே வந்து லார்ஜ் நம்பராக இருக்க சொல்ல நம்மளுக்கு வந்து இந்த மெத்தட் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்காது. இப்போ நம்ம வந்து செகண்ட் அப்ரோச் பார்ப்போம். அது டைம் லிமிட் எக்ஸீட் ஆகிட்டதுனால. ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா பிக் ஆஃப் என்னு, ஆனால் இதோடது வந்து பிக் ஆஃப் என் ஸ்கொயரு. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி சேம் தான். ஸோ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இதில் வந்து நம்ம வந்து ஒரு 3 வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ண போகிறோம். ஸோ வந்து ஃபஸ்ட் நான் வந்து மினிமம் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிறேன். அதை வந்து நான் என்னவா ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா அந்த ப்ரைஸ் லிஸ்ட்டோட ஃபஸ்ட்டு ஒன்றா நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா கம்பேர் பண்ணுறதுக்காக ப்ரைஸஸ் ஆஃப் 0 அப்படின்னு போட்டு நான் ஃபஸ்ட்டு ஒன்று வச்சுக்கிறேன். அதே மாதிரி மேக்ஸ் ப்ராஃபிட் அது எப்பவும் போல் 0வாகவே வச்சுக்கிறேன். அதே மாதிரி நம்ம வந்து இப்போ வந்து இங்கே 2 லூப்ஸ், அதாவது நெஸ்டட் லூப் யூஸ் பண்ண மாதிரி பண்ணாமல் சிங்கிளாக ஒரே லூப்லேயே வந்து இது ரெண்டுத்தையும் வந்து சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து ஃபைனலி வந்து நம்மளோட மேக்ஸ் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ அதே தான் ப்ரைஸஸை வந்து லூப் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இன்ட் i is equal to 0, i is less than n and i++ போட்டு நம்ம வந்து ட்ராவர்ஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து 2 கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து ஸ்மால் மினிமமை கண்டுபிடிக்கிறதுக்கும், இன்னொன்று வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கும். மினிமம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ நம்மளோட கரண்ட்டாக இருக்க ப்ரைஸ் வேல்யூ வந்து நம்மளோட மினிமம் வேல்யூவை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். மினிமம் வேல்யூ ஈக்குவல் டு இந்த ப்ரைஸ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலயமா நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து மினிமம் வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒரே லூப்லேயே வந்து மினிமமை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் நம்மளோட மினிமம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம்னா எல்ஸ் இஃப் யூஸ் பண்ணி செகண்ட் கண்டிஷன் போட போகிறோம். செகண்ட் கண்டிஷனில் என்னன்னா இந்த க்ரீடி மெத்தடில் யூஸ் பண்ண மாதிரியே ப்ரைஸஸ் ஆஃப் ஜேலேருந்து ஐயை மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு மேக்ஸோட வேல்யூவோட கிரேட்டராக இருந்தால் நம்ம அதை வந்து எழுதிருந்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னா கம்பேர் பண்ண போகிறோம். அதாவது நம்மளோட இப்போ கரண்ட் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, அது நம்ம மினிமம் விட கிரேட்டராக இருந்துச்சுன்னா, இது வந்து மினிமமோட கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம மினிமம் வேல்யூக்கு ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். ஒருவேளை மினிமமோட கிரேட்டராக இருந்துச்சுன்னா இந்த ப்ரைஸஸ் வேல்யூலேருந்து நம்ம மினிமமை மைனஸ் பண்ணுவோம். மினிமம் மைனஸ் பண்ண சொல்ல அந்த வேல்யூ வந்து நம்மளோட கரண்ட் மேக்ஸ் ப்ராஃபிட்டோட வேல்யூவை விட ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ அந்த மேக்ஸிமம் ப்ராஃபிட்டோட வேல்யூவாக இது எழுதிக்கலாம். இந்த வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இந்த அரே வச்சு சொல்லி தரணும் அப்படின்னா 7 1 5 3 6 4 அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருந்த எக்ஸாம்பிள். நம்ம இதை எப்படி இப்போ சால்வ் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் இப்போ ட்ராவல்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் மினிமமோட வேல்யூ 7 இருக்கும். மினிமமோட வேல்யூ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக 7ல் இருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா இந்த லூப் ரன் ஆக சொல்ல ஃபர்ஸ்ட் இப்போ வந்து இது ஆல்ரெடி எடுத்ததுனால கன்சிடர் பண்ணாமல் செகண்ட் டேல பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வேல்யூ 1 இருக்குது. ஸோ கம்பேர் பண்ணோன்னா 7 விட 1 வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதனால் என்ன ஆகும்னா 7 மினிமமோட வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து 1 ஆயிரும். 1 ஆனதுக்கப்புறம் இப்போ என்னன்னா அடுத்த வேல்யூக்கு நம்ம நகரும்போது என்னன்னா 1ஐயும் 5ஐயும் கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் பண்ண சொல்ல என்னன்னா 5 வந்து பெருசு. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு மினிமம் ஃபிக்ஸேஷன் தேவையில்லை. ஸோ அப்போ இந்த கண்டிஷன் போவோம். அப்போ என்னன்னா 5லேருந்து 1 மைனஸ் பண்ணுவோம். அப்போ நம்மளுக்கு அந்த வேல்யூ வந்து 5 மைனஸ் 1 4 அப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் இனிஷியலாக மேக்ஸோட வேல்யூ 0ன்னு வச்சிருந்ததுனால 4 பெருசுங்கிறதுனால மேக்ஸோட வேல்யூ வந்து நம்ம 4ன்னு எடுத்துப்போம். மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு எடுத்துப்போம். இதே மாதிரி ட்ராவல்ஸ் பண்ணி கடைசி வரைக்கும் அந்த மினிமம் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. இந்த அரேவை பொறுத்த வரைக்கும் 1ன்னு தான் இருக்கும். நம்மளுக்கு மேக்ஸிமமோட வேல்யூ தான் சேஞ்ச் ஆகும். 5ஐ கம்பேர் பண்ணும்போது 4ன்னு வரும். 3ஐ கம்பேர் பண்ணும்போது 2ன்னு வரதுனால நம்ம வந்து அதை கன்சிடர் பண்ணாமல் சேஞ்ச் பண்ணாமல் நம்ம வந்து இந்த 4ஓடையே வச்சுப்போம். அதுக்கப்புறம் 6 கூட கம்பேர் பண்ணுவோம். 6 கூட கம்பேர் பண்ணும்போது 6 மைனஸ் 1 வந்து 5 வருது இல்லையா, அப்போ வந்து நம்மளுக்கு மேக்ஸிமமோட வேல்யூ சேஞ்ச் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 கூட கம்பேர் பண்ணுவோம். அப்போ சேஞ்ச் ஆகாது. ஏன்னா வந்து நம்மளோட மேக்ஸிமம் ப்ராஃபிட் 5ங்கிறது கிரேட்டர், 3ஐ விட கிரேட்டருங்கிறதுனால 5ஐ வந்து நம்ம அப்படியே வச்சுப்போம். ஃபைனலி வந்து 5ஐ ரிட்டர்ன் பண்ணிடுவோம். கோடை ரைட் பண்ணியாச்சு. இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். அண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம லாஸ்ட்டாக எழுதின அந்த ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தடை விட இது வந்து எஃபிஷியன்ட்டு. அது வந்து லார்ஜர் அரேஸ்க்கு வந்து சூட்டபிள் கிடையாது. இது அரேஸ் வந்து எப்படி இருந்தாலும் இந்த மெத்தட் வந்து சூட்டபிளாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். தேங்க்யூ.